சுடப்பட்டு இறக்கும் தருவாயிலையும் ராம் ராம் சொல்லிட்டு தானே இறந்தார். ஸோ அவர் வணங்கிய கடவுளுடைய பேரில் தானுங்க கடைசியில் வரும் ஜி ராம் ஜி வந்துட்டு போட்டுமே இல்லை. இல்லை இவர்களுக்கு குறைஞ்சது காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்களுக்கும் நேருவோட பேரை தான் வச்சாங்க. மறைமுகமாக அவர் ஹிந்தி கூட்டணியில் இருக்க கட்சி ஒவ்வொன்றையும் பந்தாடி இருக்கிறார். தன்னுடைய சொந்த கூட்டணியை அவர் அடித்து காலி பண்ணியிருக்கார். இவர்கள் தோக்கிற இடத்துல ஓட்சோரின்றாங்க, ஜெயிக்கிற இடத்துல ரொம்ப யோக்கியமாக நடந்தது அப்படின்னு. இது எப்படி இருக்கு? ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் அலோவ் பண்ண முடியாது, ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அதனுடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு 6 வாரம் எடுத்துட்டு இதை ஒத்தி வைக்கிறோம், ஆனால் நீங்கள் அதை அரசியல் ஆக்கக்கூடாது, மக்களுக்கான குழந்தைகளுக்காக ஒரு வாய்ப்பாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இது ஏழைகளுக்கான வாய்ப்பு. ஒரு தரமான கல்வியை ஏழைகள் பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக சுப்ரீம் கோர்ட் சொல்லி பதிலளிக்க சொல்லியிருக்காங்க 6 வார காலத்தில். ஆனால் இது கோர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இது சப்ஜுடிஸ் இன் நேச்சர். அதாவது இதை பற்றி நம்ம ரொம்ப விவாதிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறது நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயத்துக்கான சமிக்கைன்னு நம்ம. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது ஹிந்தி பேரில் வாயிலே நுழையாத பேராக வச்சுருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே வைக்கிற விஷயம் என்ன, முன்னோக்கி வைக்கிறது என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி மேலே அவங்களுக்கு இருக்க அந்த வெறுப்பு, அந்த வஞ்சகத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேரை மாற்றி விட்டு யாருக்கும் வாயில நுழையாத மாதிரி விக்ஷித் பாரத் அப்படின்ற வச்சு அந்த திட்டத்துடைய பேரை வச்சுருக்காங்க. வாயில நுழைய திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தா நுழைஞ்சிட்டு போகுது. இது என்ன பெரிய விஷயம்? இது என்ன பெரிய விஷயம்? என்ன மகாத்மா காந்திக்கு எதிராக என்ன வன்மம் இருக்குது? என்ன இப்போ மகாத்மா காந்திக்காக இவர்கள் ஆட்சி காலத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க? காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்களுக்கும் நேருவோட பேரை தான் வச்சாங்க. மகாத்மா காந்தி பேரில் என்னென்ன இவர்கள் செய்து விட்டார்கள்? எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள், முக்கியமான இடங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று நேருவுடைய பெயர், அப்புறம் பிற்காலத்தில் இந்திரா காந்தியுடைய பெயர். இதான நடந்தது. அதே போல் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? எல்லா இடத்துலையும் சரமாரியாக அண்ணா பேர்லையும் பெரியார் பேர்லையும், பேருந்து நிலையம்னா பெரியார் பேருந்து நிலையம், இல்லாட்டி அண்ணா பேருந்து நிலையம். மகாத்மா காந்திக்கு இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இவர்கள் எப்படி இவங்களை பார்த்து சுட்டு வரலை நீட்டி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலை. சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ராம்ங்கிற மாதிரி இடையில பேர் வரும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த இது அதாவது அது வேலை வாய்ப்பு, அந்த உறுதியளிப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அது விக்சித் வளர்ந்த பாரதம் வேலை வாய்ப்பு மற்றும் உத்தரவாதம் உறுதியளிப்பு திட்டம், அதாவது ஊரக உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு வரும். அது ஜி ராம் ஜி அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். இப்போது இவங்க மகாத்மான்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன வன்மம் அப்படின்னா, இவர்களுக்கு ராம் என்று சொல்வதில் இவங்களுக்கு வன்மம் இருக்குது. அதனால இவர்கள் எதிர்க்கிறார்கள். இதை நீங்கள் சுருக்கி சொல்கிறப்போ அது எப்படின்னா ஜி ராம் ஜி அப்படின்னு வரும் அந்த திட்டத்துக்கு பேர். இந்த ராம்னு வருது இல்லை, இது இவர்களுக்கு உறுத்தல். நான் என்ன சொல்கிறேன்னா, மகாத்மா காந்தியை ராமருடைய பக்தர் தானே, சுடப்பட்டு இறக்கும் தருவாயிலையும் ராம் ராம் சொல்லிட்டு தானே இறந்தார். ஸோ அவர் வணங்கிய கடவுளுடைய பேரில் தானுங்க கடைசியில் வருது ஜி ராம் ஜின்னு. வந்துட்டு போட்டுமே இல்லை. இன்னும் இவர்களுக்கு குறைஞ்சது என்னவோ பேரை மாற்றினா அதுக்கு ஒரு சட்டம். இனிமேல் தாங்க மசோதாவே கொண்டு போகிறாங்க. மசோதாவை தாக்கல் பண்ண போகிறோம்னு சொன்னதுக்குள்ளே இது மேலையும் கீழையும் தவிராங்க. அதில் என்ன 100 நாள் இதுக்கு முன்னால் இருந்தது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தில், உறுதியளிப்பு திட்டத்தில். இன்னைக்கு 125 நாள் ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா கூடுதல் வேலை வாய்ப்பு தானே வழங்கியிருக்கு. திமுக இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க, 100% இவ்வளோ நாள் மத்திய அரசு காசு கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 60 மாற்றி வஞ்சிக்கிறாங்க. ஆமாம், 100 கரெக்ட், 100%ல 90% கொடுத்துட்டு இருந்தாங்க. 90% இப்போ அது கரெக்டு. ஆனால் அதோடைய கிரெடிட்டை 90% மாநில அரசு தானே எடுத்துக்கிட்டே இருந்தது. அது மத்திய அரசுக்கு போச்சா? ஸோ கிரெடிட் எடுத்த அளவுக்கு நீங்களும் பங்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை? இன்னைக்கு இந்த திட்டம் குறித்து இவ்வளோ குறை சொல்கிறீங்க, இவ்வளவு தூரம் கிளைம் பண்ணுறீங்க. கிளைம் பண்ணுற நீங்கள் இந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ஒரு பங்கு போட வேண்டியது தானே.
இப்போவுமே இந்த புதிய திட்டத்தின் கீழும் மத்திய அரசு கூடுதலாகத்தான் நிதி கொடுக்க போகிறது. மத்திய அரசு 60% கொடுக்க போகுது, 40% மாநில அரசு கொடுக்கணும். இப்போவுமே மத்திய அரசு தான் கூட கொடுக்க போகிறது. முன்னால 90% இருந்தது, 10% மாநில அரசு, இப்போ 60-40 ஆயிருக்கு. பட் அதே நேரத்தில் வடகிழக்கு மாநிலங்கள்லையும் இந்த இமயமலை சார்ந்த மாநிலங்கள்லையும் 90-10 தான் வருது. ஓகே, மற்ற இடங்கள்ல தான் மாறி இருக்கு. அதில் இன்னொரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ். அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, இப்போ வயலில் வேலை நடக்கிற காலத்தில், அதாவது இப்போ களை எடுப்பு இல்லாட்டி அறுப்பு இந்த மாதிரி வேலை நடக்கிற காலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வேலையே செய்யாமல் உட்காந்துட்டோ இல்லாட்டி சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டோ ஈஸியாக சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படின்னா வயல் வேலையை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காம போயிடும், ஷார்ட்டேஜ் ஆயிடும். ஸோ இதுக்கு இந்த காரணத்தினால கிராமப்புற அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ் எல்லாம் நின்று போயிடக்கூடாது. அதனால அந்த வயல்வெளியில் வேலை செய்யக்கூடிய அந்த பருவ காலங்களில் இதை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது, இதை நிறுத்தி வைக்கணும். வருஷத்துக்கு டோட்டலாக 125 நாட்களாவது வேலை கொடுத்துருக்கணும் தனி இருக்கு. இன்னொன்று, இந்த வேலைக்கு விண்ணப்பித்த 15 நாட்களில் இவர்களுக்கு வேலை கொடுத்தாக வேண்டும். அப்படி வேலை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு மாநில அரசு பொறுப்பேற்று அவர்கள் வேலை செய்யாத நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் உண்டான அந்த உதவித்தொகையை அவர்களுக்கு வழங்கி ஆக வேண்டும்னு இருக்கு. இதுக்கு பேர் தான் வேலைக்கான உத்தரவாதம்னு பேர். இது இவங்களுக்கு பொறுக்கலை, ஏன்னா மாநில அரசை ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல. இப்போ வரைக்கும் இந்த மன்ரேகா திட்டத்தில் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, மாநில அரசு ஆட்கள் தான் வந்து இதை செயல்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபண்டிங் ஃபுல்லாக மத்திய அரசுலேருந்து இருந்தது. கடைசியில் அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா, ஏதோ மாநில அரசு தான் இதை எல்லாமே பண்ணுறது மாதிரியும் மொத்த கிரெடிட்டும் மாநில அரசுக்கு போயிட்டு இருந்தது. கிரெடிட் இவ்வளோ அனுபவிக்கிறீங்கள, நீங்களும் 40% போடுங்க அப்படின்னு இப்போ மோடி அரசு சொல்லியிருக்கிறது. சிவராஜ் சிங் சௌஹான் தான் இப்படி ஒரு இது வரப்போகுது, மசோதா கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்கிற சொன்ன நிலையில் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மசோதா வந்த அன்னைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ஒரு திட்டம் பல பேருடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திருக்கு, மாண்புடன் வாழ வச்சிருக்கு. அதை வந்து சிதைக்கும் விதமாக ஆணவத்துடன் வந்து பாஜக அரசு செயல்படுகிறது அப்படின்றாரு. என்ன சிதைச்சாங்கன்னு சொல்லணும்ல, எங்க ஆணவம் வந்தது? முன்னால இந்த திட்டத்தின் கீழே 100 நாள் தான் வேலை கிடைச்சிருந்தது, இப்போ 125 நாட்களா வேலையை அதிகப்படுத்திருக்காங்க. அப்படின்னா அதிகமாக தான் சம்பாதிக்க போறாங்க. அப்புறம் விண்ணப்பிச்ச 15 டேஸ்க்குள்ள வேலை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. நீங்க வேலை கொடுக்கலைன்னா அவங்களுக்கு இழப்பீடு தரணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. இதுல எங்க வந்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்க சிதைக்கிறாங்க? இது யாரை சிதைக்கிறது? சும்மா வார்த்தைகளா போட்டு போறதா? நிரூபிக்கணும்ல, எங்க சிதைச்சாங்கன்னு சொல்லுங்க. இன்னுங்க இந்த மசோதாவே தாக்கல் செய்யப்படலை, மசோதாவை பற்றின தகவல் தான் வந்திருக்கு. வந்த நிலையில இவ்வளவு பேசுறாங்க. மசோதாவை ஃபுல்லாக படிங்க, தாக்கல் செய்யட்டும், அனுமதிங்க, மசோதாவை படிங்க. அதில் என்னென்ன இந்த மசோதாவுக்கு அம்சங்கள் அப்படிங்கிறத இந்த பேஜில் மசோதாவுடைய இந்த பக்கத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இது சாதாரண மக்களுக்கு எதிரானது அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க பாருங்க. அதை விட்டுட்டு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மாநில அரசு இதுக்கு செலவு செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் வந்திருக்கு. அப்புறம் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமும் அப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்கவுங்க திரும்ப திரும்ப அலைவாங்க. கடைசியில் அதில் ஒரு மீட்டர் போடுற விஷயம்லாம் இருந்தது. இன்னைக்கு விண்ணப்பிச்சால் கொடுத்து ஆகணும், கொடுக்கலைன்னா 15 நாளைக்குள்ள கொடுக்கலைன்னா இழப்பீடு தந்தாகணும். இது எல்லாம் மாநில அரசு தலையில் விடியுது. அதனால அவர்களுக்கு கோபம் இருக்கிறது, அவ்வளோதான். திருவண்ணாமலையில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அமித்ஷா அவர்களை நோக்கி பல கேள்விகளை வந்து எழுப்புறாரு. அதாவது நீங்கள் வந்து எங்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க, இந்தியாவிலே வந்து சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்கொள்ளும் ஒரே கட்சி வந்து திமுக கட்சி தான். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சங்கி கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாலும் உங்களை நாங்கள் எதிர்ப்போம், எங்கள் கேரக்டரே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு டேகையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி சொன்னது மூலமாக மறைமுகமாக அவர் ஹிந்தி கூட்டணியில் இருக்க கட்சி ஒவ்வொன்றையும் பந்தாடி இருக்கிறார். தன்னுடைய சொந்த கூட்டணியை அவர் வந்து அடித்து காலி பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்தியாவிலே சித்தாந்த ரீதியாக பிஜேபியை எதிர்கொள்கிற கட்சியை நாங்கள் தான், தமிழ்நாட்டில் தான். அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்கொள்ளலை, கேரளாவில் கோட்டை விட்டாங்க. அதே போல் சித்தாந்த ரீதியாக காங்கிரஸும் எதிர்கொள்ளலை அப்படிங்கிறதானே அவர் சொல்ல வர்றாரு. கூடவே இருக்கிற கட்சிகளை இவ்வளோ அப்பட்டமாவா காட்டி கொடுக்கறது? சரி, என்ன தமிழ்நாட்டில் பார்ப்போமே, இந்த தேர்தலில் என்ன ரிசல்ட் வருது பார்ப்போம்.
பார்த்துருவோம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு தேதிக்கு அவர் முதல்வர். 2026 மே மாசத்துலேருந்து யார் முதல்வர்ங்கிறத பார்ப்போம். ரிசல்ட் சொல்லும்ல, நிறைய மாறுங்க. ஏன்னா டிஎம்கே எத்தனை முறை தோற்று இருக்கிறதுங்கிறது டிஎம்கேக்கு தெரியும். ஸ்டாலினே தோற்றது கிடையாதா? 1000 விளக்கில் KA கிருஷ்ணசாமி அவர் தோற்றது கிடையாதா? எல்லாம் தான் இருக்கு. பதவிங்கிறதும் அரசு ஆட்சி அப்படிங்கிறது நித்தியமானது, சாஸ்வதமானது கிடையாது. கேரளா தேர்தலில் வந்து பாஜக அதுவும் தலைநகரத்தை வந்து கைப்பற்றியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இன்னும் ஒரு விஷயமாக கம்யூனிஸ்ட் கிட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கிட்ட 29-19 அப்படின்ற சீட்ஸும் சுயேட்சை கிட்ட 2 சீட்ஸ் இருக்கனால அவங்கள வந்து பேசி இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து 52 பாஜகவுக்கு 50 அப்படின்ற மாதிரி பாஜகவே தலைநகரில் வந்து வீழ்த்த பார்க்குறாங்க அப்படின்ற. எப்போதுமே எதிர்கட்சிகள் அப்படித்தான் செய்வாங்க. அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை ஹையர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஒருவேளை அப்படி போச்சுன்னா பிஜேபி எதிர்கட்சியில் தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் பிஜேபி பெற்ற எண்ணிக்கைங்கிறது மறைக்க முடியாதுல்ல. இந்த மக்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. இந்த விதமாக இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் பிஜேபி இன்னும் வளரும். 2020 தேர்தலில் இந்த இடத்துல பிஜேபி 34 சீட்டு ஜெயிச்சது. திருவனந்தபுரத்தில் இடதுசாரிகள் 50 சீட்டு ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் வெறும் 10 சீட்டு ஜெயிச்சது. இன்னைக்கு 34லேருந்து 50 போயிருக்காங்க. 50 பெற்ற இடதுசாரிகள் 29 குறைஞ்சிருக்காங்க. 10 சீட்டு ஜெயிச்சிருந்த காங்கிரஸ் 19 ஏறி இருக்கிறது. ரைட்டா? இப்போ மக்கள் கொடுத்த தீர்ப்பை இவர்கள் மதிக்க பழகும். மக்கள் தங்கள் தீர்ப்பின் மூலமா என்ன சொல்லியிருக்காங்க? இடதுசாரிகள் திருவனந்தபுரத்தில் ஆட்சி செய்கிறது, அதாவது மாநகராட்சியை நிர்வகிக்கிறத நாங்கள் விரும்பலைன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் நிர்வகிக்கிறதை நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 சீட்டு கொடுத்துட்டாங்க. இதே இது 51 இருந்தால் ரொம்ப கிளியர் கட் மெஜாரிட்டியாக இருக்கும். இந்த 50ங்கிறதுனால தான் 2 சுயேட்சையை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளவு தெளிவாக மக்கள் சொன்னதற்கு பிறகு சுயேட்சைகளும் தடம் மாறி, ஏன்னா இன்னைக்கு அவங்க கையில் ஆட்சி இருக்கு. சுயேட்சைகள் என்ன கணக்கு போடுவாங்க அப்படின்னா, மாநில ஆட்சி யார்கிட்ட இருக்கோ அவங்களோட ஒட்டி போனோம்னா நமக்கு லாபம், 4 கான்ட்ராக்ட் கிடைக்குங்க. இன்னைக்கு பினராயி விஜயன்ட்ட இருக்கு. அடுத்தாப்புல தேர்தல் வந்தால் ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எதிர்கால அரசு காங்கிரஸ் இருக்கும், இப்போ இருக்கிற அரசு சிபிஎம்கிட்ட இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த சைடே நம்ம ஓட்டுவோம், பிஜேபியை நம்பி புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட சுயேட்சைகள் முடிவுக்கு வரலாம். நான் இல்லைன்னு சொல்ல, இதை நான் எதிர்பார்த்தேன். அப்படிலாம் நடக்கும். நடந்தாலுமே பிஜேபிக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. எதிர்காலத்தில் ரொம்ப கன்வின்சிங்காக ஜெயிப்பாங்க. இந்த விதமான, அதாவது மக்கள் தீர்ப்பு தந்தும் உள்ளடி வேலை பார்த்தால் மக்களாலேயே திரும்ப வந்து அவர்கள் செருப்படி விடுவார். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், மொத்த அந்த கேரளா முழுக்க எல்லா இடங்களிலும் 2020 பெற்றதை காட்டிலும் நகராட்சியிலும் சரி மாநகராட்சியிலும் சரி அதிக வார்டுகளில் பிஜேபி வென்றிருக்கிறது. ரொம்ப பிரமாதமான ஒரு வளர்ச்சியை அது காட்டுகிறது. அதில் திருவனந்தபுரத்தில் சாஸ்தாமங்கலம் அப்படிங்கிற வார்டில் ஸ்ரீலேகா ஐபிஎஸ் அவங்க நின்னாங்க. அவங்க வந்து அங்கே டிஜிபியாக இருந்து 33 வருஷம் போலீஸ் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பிஜேபியில் இணைஞ்சாங்க. அவங்க தான் கேரளத்தினுடைய முதல் பெண் ஐபிஎஸ். அவங்க சாஸ்தாமங்கலத்தில் நின்று ஜெயிச்சாங்க. ஒருவேளை ஆட்சி அமைக்க அந்த மாநகராட்சியை கைப்பற்றுகிற வாய்ப்பு பிஜேபிக்கு கிடைத்தால் மேயராக ஸ்ரீலேகா ஐபிஎஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சர்வீஸ் டயத்தில் ஸ்ரீலேகாவை எப்படி சொல்லுவாங்க, ரெய்ட் லேக்காம்பாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவங்கள்லாம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வைக்கிறாரு. ஏன்னா எப்பவுமே ஓட்சோரி அப்படின்றத அவர் முன்னெடுப்பாரு. ஆனால் கேரளா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து மக்கள் வந்து எங்களை நம்பி நல்லாட்சி கொடுத்துருக்காங்க, ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்டை தாண்டி காங்கிரஸ் ஒரு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றதுனால அங்கே ஒரு ஓட்சோரி அப்படின்றத கையில் எடுக்காம மக்கள் எங்கள் நல்லாட்சியை பார்த்து கொடுத்துருக்காங்கன்ற ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதான் அதனால தான் இப்படி அவங்க முரண்பாடான ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால தான் இவர்களுடைய வைக்கிற வாதங்களே தகர்ந்து போகிறது. இவர்கள் தோக்கிற இடத்துல ஓட்சோரின்றாங்க, ஜெயிக்கிற இடத்துல ரொம்ப யோக்கியமாக நடந்தது அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்கு? இப்போ இதே போல தான் எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், அதாவது சட்டப்பேரவை தேர்தல், எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், எங்கெல்லாம் இவங்க சிறப்பாக ஜெயிச்சாங்களோ, இப்போ தெலுங்கானாவில் ஜெயிச்சிருக்காங்க, ரேவந்த் ரெட்டி தான் சிஎம். இப்போ அங்கே என்ன ஓட்சோரியா? அங்கே எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க?
அதே போல் ஸ்டாலின் அவர்கள் 40ம் நமதேன்னு சொல்லியிருந்தா சொன்னது போல 40க்கு 40 எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. இப்போ அங்கே எப்படி ஜெயிச்சாங்க? 40ம் ஜெயிப்போங்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? எப்படி கரெக்டாக சொன்னார்? அப்படின்னா அது ஓட்சோரின்னு இன்டர்பிரட் பண்ணலாமா? இதுதான் இவர்களுடைய இந்த முரண்பாடான நிலைப்பாடுகள் மூலம் தான் அவங்க தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. இவங்க ஜெயிச்சால் அது ஓட்சோரியே கிடையாது. இப்போ இவங்க ஜெயிக்கிற இடத்துல இருக்கிற இவிஎம் இவங்க ஜெயிக்கிறப்ப ரொம்ப யோக்கியமாக இருந்திருக்கு, ஒரு நாணயமான இவிஎம்மாக இருந்திருக்கு. இவங்க எங்கேயாவது பெருமளவு தோத்துட்டாங்கன்னா அங்கே இவிஎம் சரியில்லை. இதுதாங்க, அதாவது எப்படின்னா இப்போ இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலைன்னா அந்த நீதிபதி மேலேயே குற்றச்சாட்டு முன்வைப்பாங்க, இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டுருவாங்க. இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரல, அதே போல் தேர்தல் ரிசல்ட் வரலைன்னா தேர்தல் ஆணையத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையர் மேலேயே குற்றம் சாட்டுவாங்க. ஸோ எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த அமைப்புகள் மீதே குற்றம் சாட்டுவார். ஆனால் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துக்கு மக்களை கொண்டு வர இவர்கள் தொடர்ந்து கோட்டை விடுகிறார்கள். அந்த இடத்துல அவங்களால முடியலை. ஆக்சுவலாக மக்கள்கிட்ட பேசணும், மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். மீடியாக்கள்கிட்டே பேசிட்டு இருக்க மூலமாக எதையுமே சாதிக்க முடியாது. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.